ஹலோ. இன்னைக்கு செஷனில் நம்ம வந்து ரிலேட்டிவ் ரெக்டாங்கிள் கோஆர்டினேட் சிஸ்டம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ப்ரீவியஸாக என்ன பண்ணோன்னா நம்ம வந்து டைரக்ட் டிஸ்டன்ஸ் என்ட்ரின்னு சொல்லியிருந்தோம். பாயிண்ட் ஃபிக்ஸிங் மெத்தடில் டைரக்ட் டிஸ்டன்ஸ் என்ட்ரி, அதாவது நம்ம வந்து ஆங்கிள் சொல்ல மாட்டோம், டைரெக்டாக டிஸ்டன்ஸ் மட்டும் சொல்கிற மாதிரி ஒரு இது. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஒரு லைன் நம்ம போகணும் அப்படின்னா லைன்றது ஒரு ஓப்பன் பார்த்து ரெண்டு பாயிண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணோம். அந்த மாதிரி சொல்லும்போது இவ்வளவு லென்த்து லைன்னு சொல்லிவிட்டு சரி இவ்வளவு லென்த்து இந்த ஆங்கிள்னு சொல்லணும். அப்போ தான் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஜாமெட்ரி அந்த ஷேப் வரும்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம டைரக்ட் டிஸ்டன்ஸ் என்ட்ரியில் ஜஸ்ட் வெறும் நம்பர் எழுதும். இப்போ எனக்கு ஒரு 3 யூனிட்ஸ் இன்ச்சஸில் அப்படின்னு சொன்னோன்னா 3 யூனிட் வரும். இந்த ரப்பர் பேண்ட் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த டைரெக்ஷனில் வரும். இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதான். இப்போ ஆங்கிள் சொல்லாதனால தான் நமக்கு அந்த ஹரிசாண்டல் வரல. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அன்டூ பண்ணிடுங்க, ஆர்த்தோமோட எனேபிள் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணும். ப்ரீவியஸ் லெசனில் சொன்னது. இப்போ ஆர்த்தோன்னு வந்திருக்கும், அதுக்கு அடுத்து 0 பாருங்கள், அங்கே அந்த இடத்துல ஆங்கிள் ப்ராக்கெட் இது வந்திருக்கா, ஆங்கிள் ப்ராக்கெட் அடுத்து 0ன்னு. ஓகே, இப்போ நீங்கள் வேல்யூ எழுதுங்க, அது ஒரு லாஜிக் இருக்குது. இதுதான் டைரக்ட் டிஸ்டன்ஸ் என்ட்ரி. இந்த இது ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாக மட்டும் நம்ம கொடுத்துட்ருந்தோம். இது சரியாக வராதுன்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷன் சொல்லியிருக்கோம். எல்லாமே ஹரிசாண்டல் வெர்டிக்கலாக வராது, அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன போலார் ட்ராக்கிங் எனேபிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். F10 ஃபங்க்ஷன் கீ இன்க்ரிமெண்டல் ஆங்கிள் வச்சு நம்ம ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம், எந்த ஷேப் வேணாலும். ஹெக்ஸகன், ஹெப்டகன் அதெல்லாம் சொல்லியிருந்தோம், அந்த ப்ரீவியஸ் வீடியோ எடுத்து பாருங்கள். இன்றைக்கி ரிலேட்டிவ் ரெக்டாங்கிள் கோஆர்டினேட் சிஸ்டம்னு ஒன்று சொல்கிறோம். ஒரு பாயிண்டில் இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து, சப்போஸ் இப்போ இந்த ஸ்லாட் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லாட்டை நம்ம ஸ்கெட்ச் பண்ணோம். இப்போ என்ன இருக்குது, இங்கே கொடுத்துருக்க ஓவரால் டைமென்ஷன். ஸோ 2.38 2.63 இது ரெண்டை வச்சுட்டு நம்ம ஒரு ரெக்டாங்கிள் போடலாம். அப்புறம் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து இந்த லைனை ஆஃப்செட் பண்ணுறதுக்கு. ஓகேயா, சரி, அதே மாதிரி ஸ்கெட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போது நமக்கு நல்லா தெரியும், இங்கேருந்து ஒரு ட்ராக்கிங் வெக்டர் எடுத்துக்கிறோம். ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங் F11 எனேபிள் ஆகிருக்கணும். அங்கேருந்து எக்ஸாக்டாக 1.5 யூனிட் தள்ளி ஆரம்பிக்கிறோம், அதுக்காக சொல்லியிருக்கேன். ஆர்த்தோ மோட் எனேபிள் பண்ணுங்கள். இல்லை 2.63 கொடுங்க, 2.63 ஹரிசாண்டல். அதுக்கடுத்து வெர்டிக்கல் 2.38 அப்படின்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த லென்த்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், இங்கேருந்து இந்த ட்ராக்கிங் வெக்டர் இங்கே வந்த பிறகு அப்படி கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டேட்டா எழுத தேவையில்லை, அதாவது இதுக்கான லென்த்தும் இந்த இதுவும் கொடுக்க தேவையில்லை, ஜஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். பார்க்க ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம், இல்லைன்னா தப்பாக தான் வரும். ஆஃப்செட் கொடுக்குறோம். அதுக்கடுத்து என்னதோ ஆஃப்செட்டு, ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் 0.38 கொடுத்துட்டு இந்த லைனை மேலே ஆஃப்செட் பண்ணுறோம். எலாங்கேட்டர் ஹோல்னு சொல்லுவோம். இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோன்னா, டைரெக்டாக நீங்கள் சர்க்கிள் 2 சர்க்கிள் போடுங்க. இங்கே ஒரு சர்க்கிள், அதுக்கப்புறம் இந்த சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான் 0.75, அந்த டிஸ்டன்ஸ் தள்ளி இன்னொரு சர்க்கிள் போட்டு டேஞ்சன்ட் லைன் போட்டிங்கன்னா அந்த ஸ்லாட் வந்துடும். ஓகேயா, சொல்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ கவனிங்க, இந்த சர்க்கிளோட சென்டரை அரைவ் பண்ணுறதுக்கு இங்கே ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் 2 கொடுத்துருக்கான். எதுலேருந்து ஆஃப்செட் பண்ணணும், இந்த கார்னர்லேருந்து, டெம்பரரியாக அந்த கார்னர்லேருந்து ஹரிசாண்டலாக எக்ஸ் ஆக்சிஸில் 0.363யும் ஒயில் 1 யூனிட்டும் ஆஃப்செட் பண்ண சொல்லியிருக்கான். அங்கே ஆஃப்செட்டுன்னு கொடுத்துட்டு எவ்வளவு 1 யூனிட் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த லைனை மேலே ஆஃப்செட் பண்ணுவோம். அதுக்கடுத்து திரும்பி ஆஃப்செட் கொடுத்துட்டு 0.63 ஆஃப்செட் பண்ணுவோம். இது எக்ஸ் ஆக்சிஸில் இந்த டைரெக்ஷனில். இந்த 2 லைனும் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன், சென்ட்ரு பாயிண்ட் அரைவ் பண்ணுறதுக்காக இந்த 2 லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டும் இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட்டை சர்க்கிளோட சென்டர்னு எடுத்துக்கிட்டு டயா கொடுத்து இந்த சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இந்த லைனை நம்ம எரேஸ் பண்ணிடலாம். ஸோ சர்க்கிளில் எந்த ஆப்ஷன் யூஸ் ஆகும், ட்ராமனுக்கு போங்க. சர்க்கிளில் 6 ஆப்ஷன் இருக்குது. 2வது ஆப்ஷன் யூஸ் ஆகும், சென்டர் டயாமீட்டர். சென்டர்னு சொல்லிவிட்டு மவுஸ் இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் வரும். இந்த ட்ராவில் சர்க்கிளில் 6 ஆப்ஷனில் எது இதுக்கு ஆப்டாக இருக்கும், சென்டர் டயாவிடுங்க. இதை எடுத்துக்கோங்க, சென்டர் இந்த இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட் எடுத்துக்கோங்க, டயா வந்து 0.44 அப்படின்னு சொல்லிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் காப்பி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கிளை இதோட இன்டர்செக்ஷனில் இருந்து ஆர்த்தோ ஆன் பண்ணிவிட்டு எவ்வளோ காப்பி பண்ண போகிறீங்க, 0.75 காப்பி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் லைன் யூஸ் பண்ணுங்கள். இந்த டேஞ்சன்ட் டு இந்த டேஞ்சன்ட்டு, இந்த லைன் இந்த சைடில் டேஞ்சன்ட் டு டேஞ்சன்ட். இப்போ டிஆர்னு சொல்லுங்கள், ட்ரிம். இந்த 2 போர்ஷனையும் நீங்கள் ட்ரிம் பண்ணிடலாம். ஓகேயா, ஸ்லாட்டு நம்மளுக்கு வந்துருச்சு. சரி சார்,
அப்புறம் இந்த 2 சர்க்கிள், அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்கே. இந்த சர்க்கிளுக்கு ஜஸ்ட் எக்ஸில் மட்டும் ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அசியூம் பண்ணிக்கணும். ஒயில் இதே தான் சென்டர். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நல்லா கவனிங்க, ஆஃப்செட் கொடுப்பாங்க, 0.62 ஆஃப்செட் பண்ணிவிட்டு எதுக்கு இதை தூக்கி இங்கே ஆஃப்செட் பண்ணால் ஆல்ரெடி இங்கே ஒரு நமக்கு சர்க்கிளோட சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இப்போ சர்க்கிள் சென்டர் பாயிண்ட்டு அது ரேடியஸில் டயாவில் கொடுத்துருக்கோம். டி டைப் பண்ணுங்கள், 0.3 அப்படின்னு சொல்லுங்கள், வந்துடும். திருப்பி என்ன பண்ணுறோம், காப்பின்னு சொல்கிறோம், காப்பி CO, இதை எடுத்து இங்கேருந்து நமக்கு தெரியும் 0.75 காப்பி பண்ண சொல்லியிருக்கோம், அதே மாதிரி பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவீங்க, ஸோ இதுவும் சிமெட்ரிக்காக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஸ்லாட்டை இந்த சென்டரை வச்சு மிரர் பண்ணலாம், இந்த லைனை வச்சு மிரர் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பூரா எடுத்துக்கோங்க. இந்த மிரர் லைனோட ஃபஸ்ட் எண்டு செகண்ட் எண்டுன்னு கொடுத்துருங்க, வந்துடும். சர்க்கிள்னு சொல்லுங்கள், சென்டர் பாயிண்ட் கேட்பான். இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிடாதீங்க, ஷிஃப்ட்டு பிடிச்சிக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். என்ன சார் அது, இந்த இடத்துல என்ன கேட்குறான், சென்டர் பாயிண்ட் இது இல்லை, பட் இதில் இருந்து ஆஃப்செட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃப்ரம் பேஸ் பாயிண்ட், இதை பேஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. இதிலிருந்து எவ்வளோ ஆஃப்செட் பண்ண போகிறோம், கமர்ஷியல் அட் டெம்பரரி ஆர்ஜின் இதுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸில் எவ்வளோ நம்ம ஆஃப்செட் பண்ணுறோம், 0.63. முதல்ல எக்ஸில் இருக்கிறது, அதாவது இந்த டிஸ்டன்ஸை சொல்லிடுங்க. அதுக்கடுத்து ஒய் டிஸ்டன்ஸ், அது வந்து என்ன பண்ணணும், கமா போட்டு செப்பரேட் பண்ணிவிட்டு ஒரு யூனிட் அப்படி. இப்போ சொல்லுங்கள், எக்ஸாக்டாக அந்த பொசிஷன் வந்திருக்கா, இவ்வளோ தான் சார். அதுக்கப்புறம் டயான்னு சொல்லுங்கள், 0.44 அப்படின்னு சொல்லிடுங்க, இவ்வளோ தான். அப்புறம் காப்பி CO, எதை இதை எடுத்துகிட்டு இதோட சென்டரில் இருந்து 0.75 காப்பி பண்ண போகிறோம், அப்படியே விட்டுருங்க. லைன் யூஸ் பண்ணுங்கள், TR சொல்லிடுங்க, ட்ரிம், இந்த போர்ஷனை அப்படியே எடுத்துக்கோங்க, இதையும் ட்ரிம் பண்ணிக்கோங்க, ஸ்லாட் ரெடி. ஆனால் இதில் இன்னொரு ஆப்ஷன் நீங்கள் சேர்த்து பண்ணிட்டா பெட்டர். இப்போ இது தனியாக செமி சர்க்கிள், இது ஒரு செமி சர்க்கிள், இங்கே ஒரு செமி சர்க்கிள் இருக்குது, இது 2 டேஞ்சன்ட் லைன் இருக்குது. இப்போ இது 4 ஆப்ஜெக்ட், நல்லா கவனிங்க, எரேஸ்ன்னு சொல்லி சும்மாவது இதை செலக்ட் பண்ணுங்கள், இல்லை 4 ஆப்ஜெக்ட் கணக்கு சொல்லுவோம், 4 ஆப்ஜெக்ட் ஃபவுண்ட் அப்படின்வோம், எஸ்கேப் பண்ணிடுங்க. இப்போ மாடிஃபைடில் ஜாயின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க ஆர்க்கு சர்க்கிள் எல்லாத்தையும் ஒரே பாலிலைனாக கன்வெர்ட் பண்ணிடும். இங்கே 2 செமி சர்க்கிள், 2 ஆர்க்கு 2 லைன் இருக்குது. இது இப்போ என்ன இது பாருங்கள், இந்த இடத்துல 4 ஆப்ஜெக்ட் கன்வெர்டட் டு 1 பாலிலைன். எக்ஸாக்டாக இதை ஒரே பாலிலைன் ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றிடுவோம். ஓகே, ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்கிறேன் சார். இங்கே என்ன சார் பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்லாம் போடாதீங்க, ஜஸ்ட்டு சர்க்கிள்னு சொல்லுங்கள், இதோட சென்டர் எடுங்க, கிளிக் பண்ணாதீங்க, ட்ராக்கிங் வெக்டர் F11 எடுத்திருக்கோம், ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங். அந்த ட்ராக்கிங் வெக்டரில் பாருங்கள், அங்கே ஆங்கிள் 0ன்னு வரும். அதுக்கடுத்து சென்டர்லேருந்து, ஃப்ரம் சென்டர்லேருந்து ஆஃப்செட் ஆகிருக்கு 0.62 சம்திங் சொல்லுவான். நான் என்ன பண்ணுவேன், எக்ஸாக்டாக 0.6 and 2 அது மட்டும் கொடுங்க. அதுக்கப்புறம் சர்க்கிளோட சென்டர் நம்ம அரைவ் பண்ணிடுறோம், டயா 0.3 அப்படின்னு சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் இன்னும் நல்லா கவனிங்க, இதில் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணுவேன், ஆனால் கவனிங்க, இதை எடுத்துகிட்டு வேல்யூ எல்லாம் சொல்ல, ஜஸ்ட் இங்கேருந்து எடுங்க, இதுக்கு நேராக கொண்டு போங்க, அவ்வளோதான் சார். என்ன சார், இங்கேயும் ட்ராக்கிங் வெக்டர் யூஸ் பண்ணோம், இந்த லென்த் எவ்வளோ, இந்த ஹைட் எவ்வளோ இருக்கணும், இதோட சென்டருக்கு நேராக அலைன் ஆகணும்னு சொல்லியிருக்கோம், அவ்வளோதான். தென் மிரர் MI அப்படின்னு சொல்லுங்கள், இந்த பாலிலைனை எடுத்து இதோட மிரர் பண்ணி விட்ருங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, கன்வென்ஷனலாக போடுற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்லாம் போட்டு சென்டர் அரைவ் பண்ணி வேண்டாம், கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஆஃப்செட் பண்ண போகிறோம் டெம்பரரியாக. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க, சர்க்கிள்னு சொல்லி சென்டர்னு எடுக்கும்போது ஷிஃப்ட் ரைட் கிளிக் மறந்துடாதீங்க, இதை எடுத்து இந்த பாயிண்ட்டை சொல்லிவிட்டு கமர்ஷியல் அட் போடணும். அதுக்கப்புறம் எக்ஸில் எவ்வளோ தூரம் ஆஃப்செட்டு அண்ட் ஒயில் ஆஃப்செட்டு, இதுதான். இந்த கடைசியாக சொன்ன இந்த ஒரு விஷயத்தை மறந்துட்டிங்கன்னா அது பேர் ரிலேட்டிவ் கோஆர்டினேட் கிடையாது. ஒரு 3/3 ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க, எக்ஸில் வந்து ஒரு 3 வச்சுக்கோங்க, இதில் ஒரு 3, இதில் ஒரு 3.
தென் க்ளோஸ். நல்லா கவனிங்க. எனக்கு இந்த இடத்துல ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு சர்க்கிள், இங்கே ஒரு, ஸோ ரஃபாக ஒரு 4 இடத்துல சர்க்கிள் வேணும். ஆஃப்செட் டிஸ்டன்ஸு நான் சொல்லிடுறேன், மைண்டில் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இங்கேருந்து நமக்கு என்ன வேணும், 0.75. அதே மாதிரி இங்கேருந்து 0.75, 4 சைடும் 0.75. கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கும். என்ன சொல்லுவான், நீங்கள் இப்போ தானே சொன்னீங்க ஜாயின் சொன்னீங்க இல்லையா, இந்த 4 லைனையும் ஜாயின் பண்ணிடுங்க சார். ஆஃப்செட் யூஸ் பண்ணுங்கள், 0.75 ஆஃப்செட் பண்ணிடுங்க. ஆஃப்செட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்லாம் போட தேவையில்லை. ஜாயின் ஏன் பண்ணோம், 4 தனி லைனை ஆஃப்செட் பண்ணும்போது ஒரு பால் லைன் ஆயிரும். ஆஃப்செட் பண்ணிங்கன்னா இப்படி வரும். சர்க்கிள் சொல்லுங்கள், சென்டர் எடுத்துகிட்டு டயா என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். டயா 0.5 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் சர்க்கிள், சென்டர், டயா 0.5 அதெல்லாம் சரியாக வராது. இது மாதிரி ஒர்க் பண்ணலாம், தப்பு இல்லை, ரிசல்ட் வந்துடும். பட் நம்ம வந்து அந்த ரிலேட்டிவ் ரெக்டாங்கிள் கோஆர்டினேட்டை புரிஞ்சுக்கலனா தான் இந்த வேலையை பண்ணும். சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டெக்லா ஸ்ட்ரக்சர் சாஃப்ட்வேர் நீங்கள் கற்றுட்ருக்கீங்க, எல்லா இடத்துலையும் இந்த ரிலேட்டிவ் ரெக்டாங்கிள் கோஆர்டினேட் யூஸ் ஆகும், எல்லா சாஃப்ட்வேர்லையும். அப்போது அதை பற்றி தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ஆஃப்செட் பண்ணி போகிறது சரியாக வராது. அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணுற அத்தனை விஷயமும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த சாஃப்ட்வேர் ஈஸியாக கற்றுக்க முடியும். அதுக்கான ஃபண்டமெண்டல்ஸ் இங்கே நான் சொல்லி கொடுத்துருவேன். ஓகேயா? ஆஃப்செட் யூஸ் பண்ணுறதை நிறுத்திடுங்க. ரிலேட்டிவ் ரெக்டாங்கிள் கோஆர்டினேட் சிஸ்டம் வச்சு இந்த 4 சர்க்கிள் எப்படி போகிறது பார்ப்போம். சர்க்கிள்னு சொல்லுங்கள், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஷிஃப்ட் ரைட் கிளிக் ஃப்ரம் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த கார்னர் பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறோம், ஆரிஜினா டெம்பரரியாக. ஆஃப்செட் யூஸ் பண்ணணும் போல் கமர்ஷியலாகிட்ட போட்டுருங்க, 0.75, 0.75. இப்போ கவுன்சிங்னா ரெண்டுமே பாசிட்டிவில் கொடுத்துருவேன். எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு வேல்யூ, டயான்னு சொல்லிவிட்டு 0.5 அப்படின்னு சொல்லிடுங்க. இந்த சர்க்கிள் வரும்போது எக்ஸ் அண்ட் ஒய் டைரெக்ஷனில் ரெண்டும் பாசிட்டிவில் இருக்குது, மறந்துடாதீங்க. அதுக்கடுத்து சர்க்கிள்னு சொல்கிறோம், இதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிறோம். ஷிஃப்ட் ரைட் கிளிக் ஃப்ரம் சொல்கிறோம். இப்போது கமர்ஷியல் அட்டு போட்டு எக்ஸ் என்ன எழுதுவீங்க, 0.75 எழுதுனீங்கன்னா எக்ஸ் இந்த சைடு சர்க்கிள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கிட்டிருந்து இந்த சைடு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், -0.5 நெகட்டிவ் வேல்யூ வரும், மறந்துடாதீங்க. ரிலேட்டிவ் ரெக்டாங்கிள் கோஆர்டினேட் சிஸ்டத்தை பொறுத்தளவுக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் வரும், எக்ஸ் அண்ட் ஒயில் எப்போயாவது வரும். இப்போது இங்கே எக்ஸில் நெகட்டிவ் வரணும் 0.75, ஒயில் பாசிட்டிவ் தான். அது ஏன் சார் அது மட்டும் பாசிட்டிவ் சொல்கிறேன். இப்போது நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸாக எடுத்திருக்கோம். பாசிட்டிவ் கொடுத்தா இங்கிட்டு போயிடும், அதனால் நெகட்டிவ் கொடுத்தோம். ஒய் கீழேருந்து மேலே நார்த்து போகணுன்றதுனால பாசிட்டிவ் கொடுத்துருவோம். டயா அதே தான், அப்படியே என்ட்ரடிங்காக வந்துடும். எதுக்காக இந்த எக்ஸசைஸ் கொடுக்குறோம், ரிலேட்டிவ் ரெக்டாங்கிள் கோஆர்டினேட் அதில் ஃபெமிலியர் ஆகணுன்றதுக்காக கொடுத்துட்ருக்கோம். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது சார், மிரர் பண்ணிக்கலாம், அதுக்கான எக்ஸசைஸில் நீங்கள் இதை பண்ணுங்கள். இதில் எல்லாமே 4 சர்க்கிளையும் கம்பல்சரியாக நீங்கள் ரிலேட்டிவ் ரெக்டாங்கிள் கோஆர்டினேட் யூஸ் பண்ணியே தான் போடணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிளுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டும் பாசிட்டிவாக வந்தது, இந்த சர்க்கிள் எக்ஸ் நெகட்டிவ் வந்தால் தான் இந்த டைரெக்ஷன் வரும், ஒய் பாசிட்டிவ். சரி, இங்கே சர்க்கிள் எப்படி வரும், இப்போது ஷிஃப்ட் ரைட் கிளிக் பண்ணி ஃப்ரம் சொல்கிறதுக்கு பதில் நான் இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன். சர்க்கிள்னு சொல்லிடுங்க, ஃப்ரம் FROM அப்படியே நீங்கள் டைப் பண்ணலாம். ஃப்ரம்னு சொல்லி கீபோர்டில் இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். பேஸ் பாயிண்ட் சொல்லியிருக்கேன். ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸில் பாசிட்டிவ் 0.75, ஒயில் மட்டும் நெகட்டிவ் வரும் இந்த தடவை -0.75. அது ரெண்டும் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். டயா அதே தான். ஓகே, இந்த சர்க்கிளுக்கு என்ன பண்ணணும், சர்க்கிள் ஃப்ரம் சொன்னாலும் சரி, இல்லை ஷிஃப்ட் ரைட் கிளிக் பண்ணி இந்த ஃப்ரம் செலக்ட் பண்ணிக்கிட்டாலும் சரி. முக்கியமாக என்ன பண்ணணும், இந்த இடத்துல நீங்கள் ரெஃபரன்ஸ் இந்த பாயிண்ட்டை எடுத்ததுனால எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே நெகட்டிவில் வரும். ஸோ -0.75, செப்பரேட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஒயிலையும் மைனஸ் தான், ஸோ -0.75 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் பிக் பண்ணிடுவோம். டயா சொல்லி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டது என்னது, பாயிண்ட் ஃபிக்ஸிங் மெத்தடில் ரிலேட்டிவ் ரெக்டாங்கிள் கோஆர்டினேட் சிஸ்டம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்தடுத்த சாஃப்ட்வேர் நீங்கள் பண்ணணுன்னா இதை பற்றி தர அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இப்போ சொல்லுங்கள், சம்மரைஸ் பண்ணிக்கலாமா? பாயிண்ட் ஃபிக்ஸிங் மெத்தடில் ஃபஸ்ட்டு அப்சல்யூட் கோஆர்டினேட் சிஸ்டம், அது இன்னும் நம்ம நடத்தல.
அடுத்து வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் வே, சின்ன குழந்தை கூட பண்ணுற மாதிரி டைரக்ட் டிஸ்டன்ஸ் என்ட்ரின்னு சொல்லுவோம். ஆர்த்தோ மோட் அல்லனா போலார் ட்ராக்கிங் எனேபிள் பண்ணிவிட்டு ஆர்த்தோனா ஹரிசாண்டல் வெர்டிக்கல் லைன்ஸ் மட்டும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். போலார் ட்ராக்கிங்னா இன்க்ரிமெண்டல் ஆங்கிள் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இங்கே டிஃபால்ட்டாக இருக்கிறது மாறாது, இதை அழிக்கவும் முடியாது. திரும்பவும் சொல்கிறேன், இந்த சீரீஸ் எதுவுமே அழிக்க முடியாது. இன்க்ரிமெண்டல் ஆங்கிளில் 5, 10, 15 இதுவோ 10, 20 அதவோ இதில் இருக்க எதுவுமே அழிக்க முடியாது. புதுசாக வேணும்னா இங்கே செட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கிளாஸில் பார்த்தாச்சு. ரிலேட்டிவ் ரெக்டாங்கிள் கோஆர்டினேட், இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் பற்றி தர அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த செஷனில் ஆப்ஜெக்ட் ஸ்னாப் பற்றி பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் ஸ்னாப்னா என்ன, ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ட்ராக்கிங்னா என்ன, அதை பற்றியும் அடுத்த செஷனில் பார்ப்போம். தேங்க்யூ.